சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் என்ற நாளில் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். சுகம் பலன் தந்து அவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். அது லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அருமையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இஸ்ரவேலராய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி. ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களாயிருக்கிற, நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்பாதிருங்கள் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுடைய சமூகத்தில் அவர் வந்து உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்பதாக கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம் நடுவிலே உலாவினால் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் அதை குறித்து இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. அநேக ஆசீர்வாதம் கர்த்தர் நம் நடுவில் வந்துட்டாக்கா எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, அவர் நம் நடுவில் வந்தால் தீங்கு நமக்கு வராது. அவர் நம் நடுவில் வந்து விட்டால் நம் வேதத்தின்படி சங்கீதம் 46:5 அசைக்கப்படாமல் இருப்போம். யோவேல் 2:27 வெட்கப்படாமல் நாம் வாழ முடியும். செப்பனியா 3:15 தீங்கை காணாதிருக்க முடியும். அவர் நம் நடுவிலே வந்துவிட்டால் ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான நன்மைகள் அவரால் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அவர்தான் நமக்கு சொல்கிறாரு, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு வருவது போல இருக்கலாம், அல்லது வெட்கப்படுவது போல இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் நிலையற்றவர்களாக நாம் அசைக்கப்பட்டவர்கள் போல காணப்படலாம். அவர் நம் நடுவில் உலாவும் பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு நன்மைகள் அவரால் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்பதாக. பிரியமானவர்களே, அவர் நம் நடுவில் வந்துவிட்டால் ஏராளமான ஆசீர்வாதங்கள். நான் சில காரியங்களை மாத்திரம் சொன்னேன். ஆனால் எப்போ அவர் நம் நடுவில் வருவார்? அவர் நம் நடுவில் வரணும்னு சொன்னாக்கா என்ன நமக்கு தகுதி வேணும்? எப்போ நம் நடுவில் கர்த்தர் வருவார்? அவரை கூப்பிட்டா வர்றாரு. அவர் வந்துட்டா ஏராளமான ஆசீர்வாதங்கள். அவர் நம் நடுவில் வந்துட்டாக்கா நமக்கு பயமே கிடையாது. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுரும். அவர் நம் நடுவில் வந்துட்டாக்கா
நம் குறைவில்லாமல் இருக்க முடியும். அதெல்லாம் உண்மைதான். எப்போ நம் நடுவில் வருவார், எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம் நடுவில் வருவார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான், அதன்படி நாம் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் நம் நடுவில் வந்து அவர் உலாவி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். பிரியமானவர்கள், எங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லேவியராகமம் அதே 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் 26:12 வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றார் பாருங்க. என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் நடுவிலே, என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் நடுவிலே நான் உலாவுவேன் என்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அநேக கட்டளைகளை 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இயேசு கிறிஸ்து பிரதானமாய் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதான அந்த கட்டளைகள் எல்லாம் அடக்கினபடி அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுதுதான் இயேசு நம் நடுவில் உலாவுவார். நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கர்த்தர் நம் நடுவில் உலாவணும்னு சொன்னாக்கா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் நடுவில் எப்படி வர முடியும்? நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு, அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான் அவர் நம் நடுவில் வருவார், நாம் அவருடைய ஜனமாக இருப்போம். பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 19ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக அந்த வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அவன் இயேசுவிடத்தில் கேட்கிறான். இயேசுவை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்கிறான். இயேசுவிடத்தில் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் வருகிறான். இயேசு அவனை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் 17ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது வாசிக்கலாம். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ரொம்ப சிம்பிளா இயேசு சொல்லிக் கொடுத்தார். நான் உன் நடுவில் வரணும், நீ என்னிடத்துல வரணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும், என்னுடைய பிரசன்ஸில் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுதுதான் அவர் நம் நடுவில் உலாவி நம்முடைய தேவனாய் அவர் இருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். கர்த்தர் நம் நடுவில் உலாவுவதற்கு நம் மத்தியில் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்ல, அன்பு செலுத்தும்படியாய் சொல்லியிருக்கிறார்ல, உன்னை போல பிறனை நேசின்னு சொல்கிறார்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறார்ல, 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, அந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறோமா? அந்த கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோமா? அப்படி நடக்கும் பொழுதுதான் ஆவியானவர் நம் நடுவில் உலாவுவார். அப்பொழுதுதான் அவர் நம் மத்தியிலே அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி கொடுப்பார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அப்போ எப்போ கர்த்தர் நம் நடுவில் உலாவுவார்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் அந்த 10 கட்டளையே தெரியாது.
10 கட்டளை குறித்து பேசுவோம். ஒருவேளை 10 கட்டளைக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட அந்த 10 கட்டளை முழுசாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நிச்சயமாக கொஞ்சம் பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. சில காரியங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, முற்றிலும் மறந்து போயிருப்பாங்க. கர்த்தர் மோசேக்கு சொன்னது நமக்கு சொன்னது தான். அந்த கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது தான் நம் நடுவிலே கர்த்தர் உலாவுவார். பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளை கைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை, இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். 2வது, கர்த்தர் எப்பொழுது நம் நடுவிலே உலாவுவார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சகரியா 2:10 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று, உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து பாடு, உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் சொல்றார், உலாவுவேன் சொல்றார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, கர்த்தரை துதித்து பாடுகிறவர்கள் மத்தியிலே தான் கர்த்தர் வருவார். அவருடைய பிரசன்ஸ் இருக்கும். பாடுகிற ஒவ்வொரு தேவ மனிதனோடு கூட கர்த்தர் வந்து இடைபடுவார். எனக்கு பாட தெரியாது, என்னால் பாட முடியாது. உனக்கு பாட தெரியுதோ தெரியலையோ, ஆண்டவரை துதித்து ஆராதிக்க முடியும், கம்பீரித்து அவரை மகிமைப்படுத்த முடியும். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் பாடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி கொடுக்கிறார். பாடுகிற ஒவ்வொருவர் நடுவிலும் அவர் வந்து உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அவரை கம்பீரித்து பாடணுமாம், அவரை மகிழ்ச்சியோடு கூட துதிக்கணுமாம், அவரை மகிழ்ச்சியோடு கூட பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணுமா. அப்படி பண்ணுகிறவர்கள் நடுவில் தான் கர்த்தர் வந்து உலாவுவார். யாரோ பாடி நான் கேட்டுட்டு போகிறது இங்கே ஒன் மேன் ஷோ அல்ல. இங்கு தனிப்பட்ட நபருடைய காரியங்கள், அவருடைய தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்கான இடம் தேவனுடைய ஆலயம் அல்ல. தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும், எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும், எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கம்பீரித்து பாடணும். பூமியின் குடிகளே, கம்பீரித்து பாடுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீ பாடும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பாருங்க, நம்ம ஜெபிப்பதற்கு முன்னாடி கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும். அவரை துதித்து பாடல்கள் பாடும் பொழுது தேவ பிரசனம் வந்து இறங்கிடும். அப்போ அவர் நம் நடுவில் உலாவ ஆரம்பித்து விடுவார். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். அவருடைய பிரசன்ஸ் வந்துடும். பாருங்கள், சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வாயே திறக்க மாட்டாங்க, பாட்டும் பாட மாட்டாங்க, ஆண்டவரை துதிக்கவும் மாட்டாங்க. ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ 2 வார்த்தை கேட்டுட்டு ஏதோ காணிக்க கொடுத்துட்டு போகும் பொழுது பாருங்க, ஒரு பிரசனத்தையும் உணர மாட்டாங்க. தேவன் அவர்களோடு கூட இடைபடுவதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் முடியாமல் வெறுமையாய் திரும்பி போவார்கள். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாயினாலே, உதட்டினாலே கர்த்தரை கம்பீரித்து பாடணும், கர்த்தரை துதித்து பாடணும். பாடும் பொழுதுதான் அவர் நடுவில் உலாவுவார். பாடுகிற வேளையிலே தான் அவருடைய பிரசன்ஸ் வந்து இறங்கும், தேவ மகிமை வந்து இறங்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் நடுவில் அவர் வரணும்னு சொன்னாக்கா நீங்கள் பாடணுங்க, வாயை திறந்து பாடணும், ஆண்டவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். ஐயோ என் குரல் சரியில்லை,
நான் நல்லா பாட மாட்டேன், என்னால் பாட முடியாது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு குரல்லாம் முக்கியம் கிடையாது, ராகம்லாம் முக்கியம் கிடையாது. நீ ஆண்டவரை மனதார துதிக்கிறீங்களா, மனதார ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா, மனதார ஆண்டவரை மகிழ்ந்து பாடுறீங்களா, கம்பீரித்து பாடுறீங்களா, அவர் வந்துடுவார். அவர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கா அவன் பாட்டை. மனிதர்கள் ஒருவேளை கேட்கறதுக்கு நல்லா இல்லை, நீ சரியாக பாடலை, உனக்கு தெரியல அப்படி சொல்லி மனிதர்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் பாட்டை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏன்னா அவர் கூட வந்துடுறார், அவருடைய ப்ரெசன்ஸ் வந்துடுது. நீங்கள் எப்படி பாடினாலும் சரி, அவருடைய பிரசனம் வந்து இறங்கிடுது. அவர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்புறம் என்ன மனுஷன் என்ன கேட்டு என்ன அப்ரிசியேஷன் உங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் துதியிலே பிரியப்படுகிற தேவன். நீங்கள் எப்பெல்லாம் பாடுறீங்களோ உங்கள் நடுவில் கர்த்தர் வந்துட்டார். எப்பெல்லாம் பாடுறீங்களோ அவர் நடுவில் உலாவும்படியாய் வாசம் செய்யும்படியாய் வந்துட்டார். அந்த உணர்வோடு கூட கர்த்தரை துதிக்கணும். அந்த நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை அந்த சிந்தையோடு கூட நாம் உயர்த்தணும். அவருக்கு நம் மகிமையை கொண்டு வரணும். அப்பொழுதெல்லாம் இயேசு வந்துடுவார். பாருங்க, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாய் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள ஜெயிலுக்குள்ளே காவலில் வைத்திருக்கிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல அவங்க நைட்டில் நடு நிசையில் கர்த்தரை துதித்து பாடினார்களாம். அவங்க 2 பேரும் பார்த்துங்க, கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரம் இருக்க வாய்ப்பு இல்லை, கரண்ட் இருந்திருக்காது, அப்போ பாட்டு புத்தகம் கிடையாது. அப்போ பாருங்கள், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதன் மத்தியில் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை துதித்து பாடினாங்க. ஹல்லேலூயா. அப்படி பாடுறதுக்கு முன்னாடி அங்கே ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க துதித்து பாடும் பொழுது கர்த்தர் அவங்க நடுவில் வந்துட்டார். ஆவியானவங்க நடுவில் உலாவ ஆரம்பிச்சிட்டார். தேவ பிரசனம் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்துடுச்சு. அவரும் கைதியாக இருப்பார் நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டார். அவர் வந்து இறங்கின உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைய ஆரம்பித்தது. ஜெயிலெலாம் திறக்கப்பட்டுடுச்சு. அவங்கள கட்டி வைத்திருந்த கட்டுகளெல்லாம் விழுந்துடுச்சு. அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அவங்க எழுந்து வெளியில் போகிறாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருடைய வாக்கு தத்தங்களின் தேவன். அவரை கம்பீரித்து பாடும் பொழுது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆவியானவர் வந்து இறங்கிடுவார். அந்த இடத்தை கர்த்தர் அசைப்பார். அந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்கிடும். அற்புதங்கள் நடக்கும். அந்த இடத்துல காணப்படுகிற கட்டுகள் கலண்டு போகும். ஆண்டவரை துதிக்கிற இடத்துல எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறி அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். பவுலும் சீலாவும் அப்படித்தான் விடுதலையானாங்க. அவங்க கர்த்தரை துதித்து பாடும் பொழுது தேவ பிரசனம் வந்து இறங்கிடுச்சு. ஆவியானவர் அந்த இடத்துல வந்து இறங்கிட்டார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். நடுவில் உலாவ ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் பாடுறீங்களா? உங்கள் நடுவில் கர்த்தர் வந்துடுவார். அது துக்கமாக இருந்தாலும் சரி, அது கட்டுகளின் மத்தியில் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனையின் மத்தியில் இருந்தாலும் சரி, கர்த்தரை பாடும்படியாக நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தரை துதிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். எப்போ வருவார்? கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவர் நம் நடுவில் வந்து உலாவுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம் நடுவில் உலாவுவார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எப்பொழுது கர்த்தர் நம் நடுவில் வருவார்? நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, எப்போ நம் நடுவில்
இயேசு வந்து உலாவுவார். வாசிக்கலாம். ஏனெனில் ஏனெனில் 2 பேராவது 2 பேராவது 3 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்க எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவருடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே வந்துடுவார். அவர்கள் நடுவிலே உலாவ ஆரம்பிச்சிருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு வந்துடுவார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க 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 தேவ பிரசன்னத்தை உணர முடியும். 2 பேர் கூடி கணவன் மனைவியா ஒரு வேலை இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட கூட்டங்களாக இருக்கலாம். நீங்க கூடி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அறியாத ஒருவர் நடுவில் உலாவ ஆரம்பிச்சிடுவார். தேவ பிரசனம் வந்து இறங்கிடும். ஜெபிக்கிற இடத்துல இயேசு வந்துடுவார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். எனக்கு பிரச்சனையா இருக்குது, என்னால் தாங்க முடியாத கஷ்டம், என்னால் எதையுமே ஃபீல் பண்ண முடியல, உணர முடியல. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு நடுவில் வந்து நின்றுவாருங்க. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவன். என் பிள்ளை ஜெபிக்கிறா, என் பிள்ளை ஜெபிக்கிறா, நான் அவங்க ஜெபத்தை கேட்கணும், நான் அவங்களோடு கூட நான் வந்து உலாவணும் அப்படின்னு சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லவர். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் நடுவில் வந்துட்டார். ஏன்னா நம்முடைய கண்களால் அவரை பார்க்க முடியாது, நம்முடைய மாம்ச கண்களால் அவரை காண முடியாது. ஆனால் அவர் உண்மையுள்ள தேவன். எங்கு 2 பேரோ 3 பேரோ கூடி ஜெபிக்கிறீங்களோ, என் நாமத்தினாலே ஜெபிக்கிறீங்களோ, அவர்கள் நடுவிலே நான் வந்துட்டேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். ஆகையினால் தான் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்பதாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். இயேசு உங்க நடுவில் வரணும்னாக்கா நீங்க ஜெபிக்கணுங்க. நீங்க ஜெபிக்கிற மனிதர்களாய் மாறும் பொழுதுதான் இயேசு உங்கள் நடுவில் வருவார். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி நீங்க சபைக்காக ஜெபிக்கணும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், செய்திகளை பார்த்து அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க 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 உங்கள் நடுவிலே கர்த்தர் வந்துடுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது அவர் நடுவில் வர்றேன்னு சொல்றார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 அதை வாசிக்கலாம். ஆனால் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க பேதுரு ஜெயிலில் கொண்டு போய் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னா அவனுடைய சகோதரனை அந்த ஏரோது கொலை செய்து விட்டான் யாக்கோபு. இது அந்த யூத ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயினதுனால பேதுருவையும் கொலை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அவனை ஜெயிலில் உட்காவலில் வைத்திருக்கிறாங்க. கைகளை கால்களை எல்லாம் கட்டி உள்ளே கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. இந்த செய்தி பேதுரு நடத்தி கொண்டிருக்கிற சபைக்கு போயிடுச்சு, விசுவாசிகள் நடுவிலே போயிடுச்சு. அந்த விசுவாசிகள்லாம் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஜெயில கிடக்கிறாரு பேதுரு. அவர் அடுத்த நாள் கொலை செய்யணும் அல்லது அவரை கொன்றணும் அப்படின்னு ராஜாவுடைய திட்டம். பாருங்க, சபையார் ஊக்கமா ஜெபம் பண்றாங்களாம்.
அப்படி ஜெபிக்கும் பொழுது ஜெயிலுக்குள்ள தேவதூதன் வந்து இறங்கிட்டார். ஹல்லேலூயா. அங்க தேவ பிரசன்னம் வந்து இறங்கிடுச்சு. ஒரு பெரிய வெளிச்சம். அப்படி வெளிச்சம் வந்த உடனே அவனை தட்டி எழுப்பி அவன் பாருங்க எழுச்சி கனவு காண்றதா நினைச்சு அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. கையில இருந்த கட்டு எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, காலில் இருந்த கட்டு எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, ஜெயில் எப்படி திறக்கப்பட்டதுன்னு தெரியல. 3 காவல்களும் 3 அந்த கதவுகளும் அப்படியே திறக்கப்பட்டுருச்சு. எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. மெயின் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க ஒரு தெரு நடுக்க நடந்து போகிறார், நேராய் நடந்து போகிறார். அவ்வளவு தூரம் தேவனுடைய பிரசனம் அவரை அப்படியே வழி நடத்தி போயிடுச்சு. அப்படி வழி நடத்துவதற்கு காரணம் தெரியுமா? அந்த சபை மக்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் நடுவில் இயேசு வர்றேன்னு சொல்றார். உங்கள் நடுவில் அவர் உலாவணும்னாக்கா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மக்களாய் மாறணும். அதிகாலையில் கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு இரவுல நன்றி சொல்லணும். அந்தி சந்தி மத்தியான வேலையில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கணும். அப்பெல்லாம் கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாட முடியும். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபம் என்பது வீணாய் போவாது. ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் நடுவில் வந்து விடுகிறார். இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இல்லை, அவரோடு பேசணும்னு ஆசை இல்லை, அவரை முகமுகமாக தரிசிக்கணும்னு ஆசை இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. வாக்கு தத்தங்களின்படி வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாது, ஒன்றும் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே வருகிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்தவர். ஜெபிக்கிற இடத்துல இயேசு வந்து விடுகிறார். உங்கள் குறைகள் எல்லாம் மாறி போகும். ஜெபிக்கிற மனிதனுக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உங்க கூட வந்துட்டார். உங்கள் ஜெபத்தை கேட்க, உங்கள் பாட்டை கேட்க, நீங்கள் நடக்கிற நடக்கையை பார்க்க உங்களை உண்டாக்கின தெய்வம் உங்கள் நடுவில் உலாவுவேன்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் நடுவில் உலாவுவார். அவருடைய பிரசன்ஸ் வந்துடும். என்னால் உணர முடியல அப்படி நீங்கள் நினைக்கலாம் மாம்சீகமா. இல்லை, கர்த்தர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மாறாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. இந்த வார்த்தைகள் ஒரு எழுத்தும் மாறி போவதில்லை, ஒரு எழுத்தும் உழைந்து போவதில்லை. அவருடைய வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் நடுவில் அவர் உலாவ ஆரம்பிச்சிட்டார். உங்கள் நடுவில் அவர் வந்துட்டார். நீங்கள் அதை உணரணும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அந்த பிரசன்ஸை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்ல நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 to 16 வரை வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனங்கள்
ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்ப கர்த்தர் நம் நடுவில் உலாவார் சொன்னாக்கா, நம் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவில் உலாவுவார். பாருங்க, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு கிடையாது. அந்நிய நுகத்தடியிலே நாம் பிணைக்கப்படக்கூடாது. விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது உங்கள் நடுவிலே கர்த்தர் வந்து உலாவுவார். ஹல்லேலூயா. எப்போ உலாவுவாரு? பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். பாவம் செஞ்சுட்டு நீங்கள் ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறான்னு சொன்னாக்கா நீ யாரையோ ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உன் கேரக்டரை கர்த்தர் கவனிக்கிறார். உன் நடவடிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். உன் வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பதாகவே என்ன பேச போறன்னு அவர் அறிந்திருக்கிறார். உன் சிந்தனையிலே உருவாவதற்கு முன்பதாக உள்ளந்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ போய் பேசிட்டு கர்த்தரை நடுவில் உலாவுறான்னு சொன்னாக்கா இல்லைங்க, வேற யாராவதும் உலாவான். கர்த்தர் நம் நடுவில் வரணும்னு சொன்னாக்கா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணும். நம்மை சூழ்ந்திருக்கிற சமுதாயம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த வேதவசனம் காண்பிக்கிறது. அது ஒன்னொன்னா சொல்லுவேன்னு சொன்னாக்கா நேரமும் பத்தாது. இது லைவ்ல போயிட்டு இருக்கு, அதை சொல்லவும் முடியாது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கேட்க அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறீங்களா? ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், ஞானஸ்நானம் எடுத்து இருக்கலாம், சபைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், பாரம்பரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகளாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழறீங்களா? அப்போதான் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவேன்னு சொல்கிறார். அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய வார்த்தை கேட்கணும்னு சொன்னாக்கா, அவரோடு கூட பேசணும்னு சொன்னாக்கா, அவருடைய பிரசன்ஸை உணரணும்னு சொன்னாக்கா ஷுட் பி, கட்டாயம் நமக்கு பரிசுத்தம் வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் பரிசுத்த ஜீவியம் வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். மற்றவர்கள் நம்மோடு கூட பேசலாம், அன்பு செலுத்தலாம், மற்றவர்களை நேசிக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், மற்றவர்களுக்கு எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவர்களோடு கூட மிங்கிள் ஆவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவர்களோடு கூட சேர்ந்து கொள்வதாக, எல்லாம் ஒன்று என்று சொல்லி சேர்ந்து கொள்வதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்கவில்லை. நம்மை பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாய் அவருக்கென்று முத்தரித்து அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனத்தின் நடுவிலே தான் அவர் உலாவுவேன்னு சொல்றார். எல்லாத்தையும் கலந்து கட்டிக்கிட்டு இயேசுவே எனக்கு தெரியும், வேதமும் எனக்கு தெரியும், சபைக்கும் நான் போவேன், அங்கேயும் போய் நான் கலந்துக்குவேன், சினிமாவையும் பார்ப்பேன், நடிகர்களையும் பார்ப்பேன், நான் ஆலயத்துக்கும் வருவேன் சொன்னால் கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவ முடியாது. சீரியலும் உட்காந்து நல்லா பார்த்துக்குவேன், ஆலயத்துக்கும் போய் வசனத்தையும் கேட்பேன். இல்லை இல்லை இல்லை, அந்நிய நுகத்தடியில் நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது. அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் மகா பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா? நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம்தான். எங்கும் திரும்பினாலும் பாவம்தான். எங்கு பார்த்தாலும் பாவத்துக்குரிய காரியங்கள் தான் தென்படும். அதன் நடுவில் தான் கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதன் நடுவில் தான் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய மகனாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அந்த ஜீவியத்தை நாம் செய்யும் பொழுதுதான், அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளும் பொழுதுதான் அவர் நன் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிற இடமாயிருக்கும், உலாவுகிற இடமாயிருக்கும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உடையவர்களுக்குத்தான் அவர்கள் நடுவில் உலாவே சொல்றார். உலகத்தானை போல வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோடு கூட ஆவியானவர் இருக்க முடியாது. உலகத்தோடு மிங்கிளாகி போகிற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு சராசரியாய் எப்பொழுது இருக்கிறது போல இருக்கிற மனிதனோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உலாவ முடியாது. உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் ஏன் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறீங்க? அவரை ஆராதிக்க தானே. பரிசுத்த ஜனமாய் தானே நம்மை தெரிந்து கொண்டார். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அல்ல? அவருடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்குல்ல, நம்மை மீட்டெடுத்திருக்குல்ல. அசுத்தத்துக்கும் சம்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் நடுவில் கர்த்தர் உலாவுறாரா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கா? ஃப்ரெண்ட்ஸுக்காக எதாலும் செஞ்சிடலாம், கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக எது வேண்டுமானாலும் செஞ்சிடலாம், அல்ல அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம எது வேண்டுமானாலும் செஞ்சிடலாம். நோ காம்ப்ரமைஸ். அன்று இடத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நம் நடுவில் உலாவணும்னு சொன்னாக்கா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு தெரியணும். நீங்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம் பரிசுத்த ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் நடுவில் உலாவேன்னு சொல்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். டிஃப்ரென்சேஷன் இருக்கணும் கட்டாயம். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோடு கூட, உங்களோடு கூட படிக்கிறவங்களோடு கூட, உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிறவங்களோடு கூட நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லார் போல் இல்லை. எல்லார் போல் சண்டை போட்டுக்கிட்டு, எல்லார் போல் கோல் சொல்லிக்கிட்டு, எல்லாரும் போல் வம்பு சண்டைகளெல்லாம் இழுத்துக்கிட்டு, அங்கே இங்கே போட்டு கொடுத்துக்கிட்டு, எல்லாரும் போல் பண ஆசை பிடிச்சிக்கிட்டு, எல்லாரும் போல் நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து இது வேணும் அது வேணும்னு இச்சித்து அப்படி ஓடுகிற வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவருக்கென்று நம்மை முத்திரை மோதிரமாய் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். நமக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் நடுவில் உலாவேன்னு சொல்கிறார். அவர்களின் ஜனமாக இருப்பார்கள். நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் நான் இருப்பேன்னு சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவன் தானே, இயேசு நம்முடைய ராஜா தானே. எனக்கு அன்பானவர்களே, நம்ம நடுவில் உலாவணும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகணும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகணும்னாக்கா 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது, நீங்கள் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்க. 2வது, அவரை துதித்து பாடுங்க. 3வது, அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்க ஆரம்பிங்க. 4வது, உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கட்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக இருக்கும். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே நான் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்ல முடியுமா? உடைய கட்டளைகளின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் உம்மை துதித்து எப்பொழுதும் பாட, கர்த்தரை நான் எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல எல்லா நிலைமைகளிலும் உம்மை துதிக்க, உம்முடைய பிரசனத்தை உணர என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கை இன்னும் மேன்மைப்படுத்த, இன்னும் அதிகமாக ஜெபிக்க, இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாருக்கும் நடுவில் வாழ்கிற நாம் வித்தியாசம் உள்ளவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்ட நபர் என்று சொல்லுகிற உணர்வோடு கூட பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவில் உலாவுவார், நாம் அவருடைய ஜனமாயிருப்போம். இந்த வாக்கு தத்தம் சொந்தமாகும். நம்ம எல்லாம் எழும்பி நின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் அவர்களை சொந்தமாக்கும்படியாய் உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு உம்மை துதித்து பாடி ஜெபித்து, தகப்பனே கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்காக அவர்கள் இந்த உலகத்தில் கர்த்தாவே சாட்சிகளாக இருந்து உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தருவீராக. உங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. எனக்கு அன்பா